ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விசிட்டிங் எ வெரி ஸ்பெஷல் பர்சன் டுடே. இன்றைக்கி நம்ம வந்துட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் வீடியோ. இது வரைக்கும் நான் சென்னை நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டடாக யாரையுமே போய் பார்க்க நான் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பிட்டேன். அதுவும் தனியாக போனதும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருக்கேன். தனியாக அவங்கள போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். போகும்போது என்னென்னலாம் நடந்துச்சு, நான் அவங்கள பார்த்தேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்கள போயிட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம் கூட பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் எதுக்கு இந்த மேக்கப்லாம் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் ஆகணும்ல. ஸோ கொஞ்சமாக சன்ஸ்க்ரீன், அதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு ஐலைனர் போட்டுக்கிட்டேன். வழக்கமாக போடுற மாதிரி வந்துட்டு பேபி க்ரீம், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ச் சிம்பிளாக போட்டு, அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக குட்டியாக வந்துட்டு ஒரு பவு இயரிங்ஸ் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, சிம்பிளாக வந்துட்டு தலையெல்லாம் சீவிட்டு ஒரு போனி டெயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஷ், அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு ரொம்ப பழைசு, ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இதை ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அதுக்கு மேலே பவுடர் அடித்தேன். எனக்கு வந்துட்டு பவுடர் அடிக்கலாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாது. பவுடர் அடிச்சுட்டு லைட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். 12 o'clock முன்னாடி போனால் தான் அவளை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தா. அதனால் நான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டு ட்ரெயினுக்கு போனேன். சரி ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் டிக்கெட் எடுத்துட்டா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோனில் டிக்கெட் எடுத்தால் அங்கேவே வந்துட்டு ஒரு 10 minutes போயிடுச்சு. என் ஃபோனில் வந்து ஜிபே ஒர்க் ஆகலை, எதுவும் ஆயிடுச்சு. சரி ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஸ்டேஷன் போனால் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு 1/2 hour கிட்ட வரவே இல்லை. டென்ஷன் ஆகிடுச்சு. சரி டிக்கெட் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க போனேன். அங்கேயும் பார்த்தா ஜிபே ஒர்க் ஆகலை. எவ்வளோ தடங்கள் வர முடியுமோ அவ்வளோ தடங்கள் வந்துருச்சு. அவ்வளோதான், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா வந்துட்டு ஒரு அங்கிள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணார். அப்புறமா டக்குன்னு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினை பிடிச்சி நான் கரெக்டாக வந்துட்டு அங்கே போய் இறங்குறேன். அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க போல். அவ்வளோதான், நான் வரல, இதுக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்துட்டு நம்ம எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கெஸ் பண்ணி பஸ் பிடிச்சி நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்துட்டு அங்கே போனோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் அவங்களுக்கு நான் வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு போனால் அவங்க எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இல்லை, அவங்க வேறு ஒரு பிளேஸில் இருந்திருப்பாங்க போல். ஓடி எங்களுக்கு கால் தான் வலிச்சுது. கால்லேருந்து சாப்பிடாம கொள்ளாமல் அலைஞ்சி கடைசியில் வந்து ரோட்டில் பாவமாக உட்காந்துருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பஸ் பிடிச்சி திரும்பி நாங்கள் அங்கே போனால் இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்களே கரெக்டாக அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ கடைசி வரைக்குமே அவங்கள எங்களால் பார்க்கவே முடியல. நாங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அலைஞ்சது ஃபுல் வேஸ்ட்டு. கால்லேருந்து சாப்பிடாம மைக்கு வந்து பாதியிலே பஸ்லேருந்து இறங்கி இவ்வளோ பண்ணி கடைசி வரைக்குமே அவங்கள நாங்கள் பார்க்கவே இல்லை. வந்துட்டோம். ஆனால் இது பட் இந்த வீடியோ பார்த்தா அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்துட்டு நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. இந்த வீடியோ வரும்போது தன்னாலே வந்துட்டு வெளியே வரும். நான் வந்துட்டு கிளம்பும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக வந்துட்டு கிளம்பணும், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு நான் ரிட்டன் வரும்போது இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சேடாக தான் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். சரி ஓகே, அவங்க வந்துட்டு நான் கிளம்பும் போதே பார்க்க முடியாது அப்படின்னு ஆனும்போது அவங்க சொன்னாங்க பார்க்கணுன்னு இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நடந்து இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி தான் பர்த்டே. ஈவினிங் கேக் வெட்டுற பிளான் இருந்துச்சு. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்களை வந்து கேக் வாங்கிட்டு வந்துட சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கிளம்பி போயிட்டு கேக் கடையில் வந்துட்டு கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் கேக் வெட்டிட்டு ஈவினிங்காக வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். பட் அந்த கேக் வெட்டுற மூமெண்ட் கூட என்ஜாய் பண்ண முடியல. என் மைண்ட் ஃபுல்லாக வந்துட்டு அது மட்டும் தான் ஓடிட்டு இருந்துச்சு, எப்படியாச்சும் பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னையே நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.